போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 தேர்வு முடிவுகள் எப்போது வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது டிஎன்பிஎஸ்சிக்கு தெரியுதா இல்லையா என்னன்னு தெரியல. ஸோ ரிசல்ட்டோட ஷெட்யூல் எப்போ கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாதம் இது வரைக்கும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அப்படின்னு சொல்லிட்டு 3-4 மாதமாக அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதற்கான ஒரு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் டிஎன்பிஎஸ்சிலேருந்து கொடுத்துருக்காங்க. குரூப் 4 ரிசல்ட் எப்போ வரும், குரூப் 2 ரிசல்ட் எப்போ வரப்போகுது அப்படின்னு மறுபடியும் ஒரு டென்டேட்டிவ் டேட்டை பார்த்தீங்க அப்படின்னா 28/9/2022 அன்னைக்கு ஸ்டேட்டஸ் வச்சு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை பொறுத்து மோஸ்ட்லி எல்லா ரிசல்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட்போன் ஆகுது. சரிங்களா, ஒன்று கோர்ட் கேஸ்னால இருக்கலாம், சரியா, இல்லை அவங்க ப்ராசஸ் கொஞ்சம் டிலே ஆகுது, எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் மாறிட்டுருக்கு. நம்ம எக்ஸாம்ஸ், அதாவது ரொம்ப முக்கியமான குரூப் 2 2A சர்வீஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அது செப்டம்பர் அப்படின்னு போன அப்டேட்டில் பார்த்துருப்போம். இப்போ இது அக்டோபருக்கு போகுது. அக்டோபர்லேயுமே வருமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி தான். ஸோ அது நவம்பருக்கும் போகலாம். ஸோ நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனை இந்த இயர் எழுத முடியுமா அப்படின்னா டவுட்டு தான். அது அடுத்த இயருக்கு கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு நவம்பரில் குரூப் 1க்கான தேர்வுகளும் இருக்குது. ஸோ அதுவும் போகட்டும். சரி, அடுத்து குரூப் 4க்கான ரிசல்ட் எப்போ சார் வரும் அப்படின்னா அதை பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க, அக்டோபர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம நோட்டிஃபிகேஷனில். அதை அப்படியே ஒரு அடியாக ஜம்ப் பண்ணி எங்கே கொண்டு போயிட்டாங்க, டிசம்பருக்கு கொண்டு போயிட்டாங்க. ஸோ டிசம்பரில் தான் குரூப் 4ஓட ரிசல்ட் வரும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதே மாதிரி இஓ கிரேட் 3க்கான ரிசல்ட் நவம்பர் சொல்லியிருக்காங்க. ஸோ அது நவம்பரில் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. ஸோ மேஜராக கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் மூவ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி மற்ற உங்களுக்கு தெரியும் மற்ற எக்ஸாம்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ரிசல்ட்ஸ் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் அவங்களுக்கு அது போஸ்ட்போன் ஆகிட்டே இருக்குது ஃபைனல் ரிசல்ட்ஸ். சரிங்களா, ஸோ குரூப் 2 அண்ட் குரூப் 4 அது கண்டிப்பாக போஸ்ட்போன் ஆகிடுச்சு. அடுத்த மாதம் இல்லை நவம்பரில் வரலாம், இல்லை அக்டோபர் எண்டில் மறுபடியும் இதே மாதிரி ஒரு டிக்ளரேஷன் நோட் கொடுக்கலாம். என்ன அப்படின்னா ரிசல்ட் அடுத்த மாதம் போஸ்ட்போன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வில் பி பப்ளிஷ்ட் இன் அக்டோபர் 2022 அப்படின்றத நவம்பர் 22 கொடுக்காம இருந்தாங்கன்னா சரியா. பட் உங்களுக்கு குரூப் 4க்கான ரிசல்ட் கண்டிப்பாக டிசம்பர் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. அதனால் 2 மாதத்துக்கு நீங்கள் நடுவில் எதுவும் கேட்க மாட்டீங்க. அக்டோபருக்கு வெயிட் பண்ண மாட்டீங்க, நவம்பருக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டைரெக்டாக டிசம்பருக்கு போயிட்டு வெயிட் பண்ணலாம். சரிங்களா, ஸோ இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் குறிப்பிடுங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு முக்கியமான அப்டேட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஸோ அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தொடர்ந்து படிச்சுட்ருங்க. புதியதாக டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதற்கான கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 8681859181. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு புதுசாக படிக்கிறவங்க யோசிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு 2 இயர்ஸ் மினிமம் இந்த எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெடியாக வந்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ நீங்கள் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிங்க. இந்த ஒரு ப்ராசஸ் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஒரு 2 இயர்ஸ் ஆச்சும் ஆகும் போல் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே இதுக்கப்புறம் எல்லாமே ரிவைஸ் பண்ணதுக்கப்புறம் நார்மல் ஆகணும் அப்படின்னு நினைக்கலாம். ஓகே, மெட்டீரியல் புக்ஸ் ப்ளஸ் கிளாஸஸ் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.